ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களில் எத்தனை பேருக்கு கல்யாண கனவு எபிசோட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மறக்காமல் எனக்கு தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. புள்ளைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, புரியுதுல்ல? இவளுக்கு எதுவாக விட மாட்டேன்னு கார சுத்தி பெட்ரோல் ஊத்திட்டாருக்கடா. இப்ப என்ன பண்ணும்? அண்ணே இவளை வந்து புடி, நான் இறங்கி அடிக்கேன். இப்போதைக்கு இவளை காப்பாத்துற நிலைமையில நான் இல்ல, உனக்கு தெரியும்ல. நீ கூட இருந்தா மட்டும் இவளை காப்பாற்ற முடியும். இவன் மேலைக்கு எவன் கையும் படக்கூடாது, ஏன் எவன் பாரி விழக்கூடாது. இவன் எனக்கான சொத்து, புரியுதுல? நம்ம வீட்டு சொத்துன்னு பார்க்க விட மாட்டேன். எவன் கண்ணு மேல படக்கூடாது. பட்டாதுனே பாப்புற உசுரோட இருந்தாங்கண்ணே. இறங்கி அடிக்கேன். சரி நீ பாத்துருங்க, நான் தம்பிகளுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அண்ணே இவளை பிடிங்கண்ணே, கொண்டா. அது வந்து தூக்கத்துல பண்றாளா என்னமோ. அது வந்து தூக்கத்துல அப்படி பண்ணிட்டு இருக்கா. நீ நினைச்சு பண்ணுதாலே என்னமோ. நான் இறங்குறேன். இல்லடா நான் இறங்குறேன். இல்லடா அது சரிப்படாது. நீ காரணம் பத்திரமா நான் இறங்குறேன். அண்ணே என் கத்து கொண்டு கார வீட்டுக்கு இறங்க வேண்டாம். ஒண்ணு முதல் பாத்துக்கடா, பாத்துக்கடா செல்லம். போயிட்டு வரேன். குறைஞ்சது 100 பேருக்கு மேல படுக்க படுக்க எப்படா சமாளிக்க போறேன்? அதெல்லாம் நான் சமாளிச்சிருவேனே. நீ தனி ஆளா இருந்தா 1000 பேரை சமாளிப்படி எனக்கும் தெரியும். ஆனா இப்ப எங்க 2 பேரையும் பாதுகாக்க நிலைமை இருக்கிய. எப்படிடா அண்ணனுக்கு இறங்கட்டுமா? அண்ணே வேண்டா, நீங்களும் இவ்வளவு இங்கே இருங்க, நான் பாத்துருந்தேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேனே, சத்தியமா உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இறங்கிறானுங்க அண்ணே, நான் சொல்ற வரைக்கும் இறங்க வேண்டானே. எப்படா சமாளிப்பேன்? சமாளிச்சிருவேனே, என்னால முடியும். ஆனா என் கட்டு கொண்டு நீயும் இவ்வளவு இறங்கிறாருங்கண்ணே. இவளை பத்திரமா பாத்துக்கணே. பத்திரமா உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன், எதுவும் ஆக விட மாட்டேன். எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு எதுவும் இருக்கக்கூடாது. என்னை நம்பி தானே கையை பிடிச்சி நடந்து வந்தா. இது சரிப்படாது. எங்க இசை கூட்டு போயிருக்கானு இப்ப இந்த வலுக்கட்டாயமா கடைக்கு கூட்டு வந்திருக்க. அதுவும் இன்னைக்கே வாங்கி ஆகணுமாடி? ஆமா, அவ மட்டும் வந்திருக்கால, நானும் வாங்குவேன். சரி நீ வாங்கிக்க, உனக்கு என்னமோ வாங்கிக்க. அதெல்லாம் முடியாது, நீங்க தான் எனக்கு வாங்கி தரணும். அதான்டி நான் என்ன வாங்கி தரணும்? உனக்கு பிடிச்சத வாங்கிக்க, பிள்ளை நான் கொடுக்க. பிடிச்சத வாங்கி கொடுங்க. சப்பா காதலிக்கதான் தெரியலன்னு பார்த்தா வாங்கி கொடுக்குமா தெரியாது. எனக்கு காதலிக்க தெரியாது. காதலிக்க தெரியாது, மத்தபடி எல்லாம் தெரியும். அதுவும் காதல் தானடி? கொள்ளுவேன், அது ஒண்ணு காதல்லாம் இல்ல. காதல் இல்லையா? இல்ல. அப்போ அதுக்கு பேர் என்ன பேரா? அதுக்கு அது வேற. அப்போ காதல் என்னடி? காதல்னா காதல்னா காதல் என்னடி சொல்லு. நான் பண்றதாண்டி காதலி. இருக்கிற பாரு பொம்மை மாதிரி. இசை வாங்கி வந்தாலும் அத்தையே கடையை கரெக்டா கூப்பிட்டு வந்திருக்கா பாரு. எனக்கு தெரியாது, நீங்க தான் ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து செலக்ஷன் பண்ணி வாங்கி தரணும். சரி நான் வாங்கி தரேன். அப்ப நான் கிட்ட நீ கொடுக்கணும். என்னது? அதான் அன்னைக்கு குடுக்கேன்னு சொல்லி கொடுக்காம விட்டுட்டிய இங்கிலீஷ். கொல்ல சொல்லிட்டேன், அதெல்லாம் முடியாது. அப்போ நீ பண்றது காதலே கிடையாது போடி. வேண்டாம் சொல்லிட்டேன், புதனன்னு பார்க்க மாட்டேன், கடிச்சு வச்சிருவேன். சரி அது என் கண்ணத்துல கடி. இப்படிதான் உங்களுக்கு இப்படிலாம் பேச தெரியும். அது என்னமோ தெரியலடி, தாவிது மோளை பார்த்தாலே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வருது. தாவிது மோளா? அப்ப கடைசி வரைக்கும் உங்க பொண்டாட்டி என்ன பார்க்கவே மாட்டேன், அப்படிதானே?
அது என்னமோ தெரியல, எனக்கும் தாவீதுக்கும் ஏக பொருத்தம். அதனாலயே என்னவோ தெரியல, உனக்கும் எனக்கும் ஏக பொருத்தமா போய்கிட்டே இருக்குது. கவின் விளையாடாத. என்னடி சீரியஸ் ஆயிட்ட? இங்க பாரு, இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷனா அது நீ மட்டும்தான். சும்மா எங்க அப்பா மேல உள்ள கோபத்துல என்ன கிரிக்கெடினே கிங்ஸ் தம்பிகளுக்கு காதலிக்க தெரியும், எவனையும் கலட்டி விட தெரியாது. நம்பி வந்தவளை ஏமாத்த தெரியாது. அது என் பொறுமறைக்கு கிடையாது. எப்போ நீ தான் முடிவு பண்ணணும். இனி இந்த கவினுக்கு எப்பவுமே நீ மட்டும் தான் பொண்டாட்டி, புரியுதா? எவனுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன கொஞ்சம் காலம் ஆகும், அவ்வளவுதான். மத்தபடி இந்த ஜென்மத்துல எனக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும்தான். இவ்வளவு நாளா இருக்கு, எவனையாவது நான் ஏறத்து பார்த்து கண்ணாடி. என்கிட்ட சேட்டை இருக்கும், வாழ்த்தனை இருக்கும், பணம் இருக்கு, பேர் இருக்கு, புகழ் இருக்கு, வசதி இருக்கு, ரவுடித்தனம் இருக்கு, எல்லாமே இருக்குது. நான் எப்படியாவது ஏறத்து பார்த்துருக்கேன்? இல்லைங்க, எங்க அப்பா மேல உள்ள கோபத்துல எனக்கு பயமா இருக்கு சில நேரம். ஆமா, உங்க அப்பெல்லாம் ஒழிச்சு கட்டுறதா என் முதல் வேலை. அதை எப்படி ஒழிச்சு கட்டணும் எங்களுக்கு தெரியும். அப்ப மேல பகல் நீ இல்லையே. அப்பா மேல உள்ள கோபத்துல என் மேல வெறுப்பு. கிரிக்கெடி நீ எங்க பாரு, அப்படி உன் மேல வெறுப்பு இருந்தனா இப்பெல்லாம் உனக்கு கூட்டலாம் வந்திருக்க மாட்டேன். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, வேண்டாம்னா வேண்டாம், ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பேன். இப்படி பொண்ணை கூட்டிட்டு சுத்துற பழக்கம் கிங்ஸ் தம்பிகளுக்கு கிடையாது, புரிஞ்சுக்க. அப்படி நாங்க கூட்டிட்டு போறோம்னா அது நாங்க கெட்டிக்க போறவளா மட்டும் தான் இருக்க முடியும். கெட்டிக்க போறவளை தவிர வேற எவ்வளையும் கூட்டிட்டு சுத்த மாட்டோம். எப்போ நீ கூட்டுற உன் பின்னாடி வந்தனா அப்பவே புரிஞ்சுக்க வேண்டாம். ஏன் ஜான் தம்பிகளுக்கு வேலை இல்லையா என்ன? பொண்ணு பிரச்சனை வேலையா என்ன? நீ என் பொண்டாட்டிடி, அதான் நீ கூப்பிட்டு வந்த. தேவையில்லாம இதை யோசிச்சுட்டு இருக்காத. என்னங்க என்ன நீங்க பாரு, நீ தப்பு பண்ணாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, உங்க அப்பா என்ன பண்ணாலும் சரி, கடைசியில் நீ எனக்கு பொண்டாட்டில வந்து நிற்ப. அதை யாராலையும் மாற்ற முடியாது. நீ என் பொண்டாட்டி, நீ என்ன மாதிரி தெரியும். நான் எந்த இடத்துல காட்டிக்கிட்டேன், தைரியமே அண்ணன் சொல்லலன்னா. இப்ப இந்த ஜானன நிலைமை சரியில்லை. அவன் மட்டும் நல்லா இருந்தா இந்த இடத்துக்கு நான் கூட்டிட்டே போயிருப்பேன். எனக்கு சில நேரம் பயமா இருக்கு. அப்போ உனக்கு எவன் நம்பிக்கை இல்லை, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, சில நேரம் நீங்க நடந்துக்கிற விதம் எனக்கு பயத்தை கொடுக்கும். அது என் சுவாவம், வயசு அப்படிதானே? அது சரிதான். இப்போ கிங்ஸி மாமா எடுத்துக்கோங்க. இசை மேல உசுரா இருப்பாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதை விட அவன் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாரு. என்னதான் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி. இப்போ ஜான் மாமா வந்தப்போ கூட எந்த பொண்ணையும் பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அதையும் மீறி, சத்தியம் பண்ணதையும் மீறி இசை மேல வச்சிருந்த பாசம் வெளிப்பட்டுச்சுது. அவன் மேல அப்பவும் கண்ணும் கருத்துமா இருந்தாரு. உலகமே எதிர்த்தாலும் நான் என் பொண்ணை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி உறுதியா நின்னாரு கிங்ஸே மாமா. அது வெளிப்பட்டது, அந்த சூழ்நிலையில அது வெளிப்பட்டது. அப்புறம் சாம் மாமா, எங்க இருந்தாலும் ஈழக்கா நல்லா இருக்கட்டும், நம்மளால வாழ்க்கை போயிடக்கூடாதுன்னு அழகா ஒதுங்கி நின்னாரு. ஏன்னா வீட்டுக்கு மூத்த புள்ள பொறுப்பா இருக்கணும். நாம தப்பான முடிவெடுத்தா தம்பிக வாழ்க்கை என்னத்துக்காவன்னு அவர் அழகா ஒதுங்கி போனாரு. ஆனா நீங்க உங்க மேல தப்புன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு என் மேல விட குடும்பத்து மேல பாசம் அதிகம். அப்படிலாம் இல்லடி. எப்படினாலும் எங்க அண்ணன் உன் கூட என்ன சேர்த்து வச்சிருவானு எனக்கு ஒரு நம்பிக்கை. என் கிங்ஸ் அண்ணன் மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது, அதான் காரணம். இன்னொன்னு உன்னை கல்யாணம் பண்ற வயசு இப்ப எனக்கு இல்ல. அது எப்படி நான் இந்த வயசுல கல்யாணம் பண்ணி குடும்பத்தை செட்டில் ஆக முடியும்? கொஞ்சம் யோசிக்க மாட்டியா? முத்தானே 3 பேர் இருக்கும் போது நான் இதை பத்தி யோசிக்க கூட முடியாது. அப்படி யோசிச்சோம்னா அது தப்புடே. காதலிக்கிறேன், அது என் வயசு. நீ தான் என் பொண்டாட்டிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கேன். ஆனா என்ன காலம் ஆகும், அது எனக்கு நல்லா தெரியும், அவ்வளவுதான். ஒருவேளை சந்தர்ப்ப சூழ்நிலையும் வேற மாதிரி அமைஞ்சதுன்னா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும்னா அதுக்கும் நான் ரெடியா தான் இருக்கேன். அதுக்கும் நான் ரெடியா தாண்டி இருக்கேன். அப்படிலாம் பயப்படாத. அப்படிலாம் நம்பி வந்தவளை கைவிடுறா ஆம்பளையே கிடையாது. நான் ஆம்பளடியே. எனக்கு தெரியாது. என்ன போங்க. சரி பொண்ணு கூட இது சோரமே. ஒரு பையன் உள்ள இருக்க மாட்டேன், எல்லாரையும் வெளியில அனுப்பிட்டேன். எங்களுக்கு எங்க இருந்து எதிரி எப்படி வருமானு தெரியாது. ஒண்ணு குட்டியே ஏற்பாடு பண்ணிட்டு உள்ள வண்டி இருக்கு. அதான் ஒரே ஒரு ஆள் மட்டும் உள்ள கூட மத்தெல்லாம் வெளியில போன அனுப்பி விட்டுட்டேன். எவனும் வரமாட்டான் குடு. தைரியமா கொடுத்தாண்டி எவனும் வரமாட்டான் குடு. அந்த இங்கிலீஷ் குடு. கொடுக்க போறியா இல்லையா? கொடுக்கறது இருக்கட்டும், எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க. பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். உனக்கு பிடிச்சதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுக்கணும், அதுதான் உண்மையான காதலி. ரொம்ப டெஸ்ட் வைக்காத. நான் இப்படித்தானே உனக்கு நல்லா தெரியும். பெருச்சு நின்று பார்க்காத. பிடிச்சதை எடு, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நான் சொல்றேன். அவளை தாண்டி எனக்கு பார்க்க தெரியும். மற்றபடி உனக்கு பிடிச்சதாலும் எனக்கு தெரியாது. எடு, உனக்கு பிடிச்சது எத்தனை வேணாலும் எடுத்துக்க போ. ஆனா அதுக்கு முன்னாடியே முடியாது. சரி ரைட்டு, ஒன் டைம் கெஞ்சி பிரோஜனம் இல்லை, நான் நீ கொடுத்துட வேண்டியதான். அப்புறம் உங்க ரவுடித்தனத்துல வேற எங்கேயாவது வச்சுக்கோங்க. அப்படியா?
அப்புறம் என்னம்மா? வேண்டாம் கவின்னு சொன்ன கேளு. ஓய், புருஷன் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கானா இல்லையா? எனக்கு அடிக்கடி வந்தது. சரி சரி, அது என்னடி? எட்டு தெளிவா ஏன்? வேண்டாம். இது கனவிது பாடவானே இதயமே உருகுதே அடிவே நடி சோதனை வேண்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இரவா எனக்கு வேண்டாங்க. சொன்ன கேளுங்க. யாரும் இல்ல. அது கேமரால இருக்குமே. லவ் பண்ணிட்டு. சரி, யாரும் இல்ல. பயமா இருக்கு. அதெல்லாம் இருக்குல்ல. அதான் பயமாவே இருக்கு. அப்படியா? வேண்டாம். அப்படி சொல்லக்கூடாது. சந்தர்ப்பம் உங்களுக்கு சாதகமானது கிடைக்கும் போது. ஓ, இது அதுக்கான சந்தர்ப்பம். ஆமாடி. வேண்டாம் சொல்லிட்டேன். ஆமா, அப்படியே விட்டுருவோம் மாதிரி போவோம். எனக்கு பயமா இருக்கு. ஏன்? என்னமோ தெரியல, பயமா இருக்கு. என்ன எதுக்கு வந்தீங்க? கடை சுத்தி ரவுடிகளா நிக்கிறாங்க சார். ரவுடிகளா நிக்கிறாங்களா? என்னங்க என்னங்க ஆச்சுது? அப்படின்னா கிங்ஸ்லனா பெரிய நன்னு மாட்டியிருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மள அங்க சுத்தி வளைச்சிட்டானுங்க. சரி, இருவாரு எப்படியாவது இப்ப அங்க போனேன். எங்க அண்ணனுக்கு தனியா மாட்டி போனேன். ஐயோ ஜானு, எனக்கு இப்ப எதுவும் பண்ண முடியாது. கிங்ஸ்லனா எப்படி சமாளிப்பா? கூட இசை வேற இருந்தா. ஏய்! எங்க என்னங்க ஆச்சுது? எங்க என்னங்க ஆச்சுது? உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல? இருக்குது. கவின், உனக்கு எதுவும் ஆயிராதுல்ல? உனக்கு எதுவும் ஆயிராதுல்ல? இங்க பாரு, எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ப்ளீஸ், என் கண்ணு முன்னாடி எதுவும் நடந்துடாம. எனக்கு எதானாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதுவும் ஆயிருக்கூடாதுன்னு சொல்ல பாரு. எதுவும் ஆக விட மாட்டேன். உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். எவன் போதும் உன் மேல பட விட மாட்டேன். இங்க நம்ம சீக்கிரம் போயாகணும். சாணனும் கிங்ஸ்லனும் நிச்சயமா மாட்டிருக்காங்க. வசமா மாட்டிருக்காங்க. அதான் நான் அங்க போயிடக்கூடாதுன்னு இங்க சுத்தி வளர்த்துட்டானுங்க. சரி, நீ இந்த கடைக்குள்ளே இரு. நான் வரேன். நான் வந்து கூட்டு போற வரைக்கும் நீ வெளியில வரக்கூடாது. ஓகே? ஏங்க, உங்களுக்கு எதுவும் ஆயிராதுல்ல? நல்லா அசல் கட் பண்ணி அதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. உனக்கு இப்ப ஏதாவது ஆகணும் பயமா இருக்கு, அவ்வளவுதான். நான் பயந்தானே இவன் போக மாட்டான். கவின், எனக்கு எதுவும் ஆகாது. நீங்க போங்க, நான் பாத்துக்கிடுவேன். நான் இங்க எங்கேயாவது ஒளிஞ்சுக்கிறேன். நீங்க போங்க. நீ தைரியமா இருக்கல்ல? நான் தைரியமா தான் இருக்கேன். சரி, சீக்கிரமா இங்க இருந்து போயிடலாம். எப்படி போக முடியும்? அங்கதான் கூச்சி விடுதானுங்களே. 50 பேருக்கு மேல இருப்பாங்க போலக்கு. ஒரு ஆளு எப்படி சமாளிப்பீங்க? கவின், எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லை. பாரு, என்ன சரி, என்னை விட்டு ஒரு ஸ்டெப் நவலாத, சரியா? போக்கலாம். அவனுங்கள நாமளானே எதுக்காக இப்படி வந்திருக்காங்க? ஜானனை படித்துக்கு வந்திருக்கானுங்க. ஜான் மாமா எதுக்கு இப்படி பண்ணணும்? அது அண்ணனுக்கே மறந்து போச்சு. என்னமோ இருக்குது, பெருசா என்னமோ நடந்திருக்கு. அண்ணன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தினமும் இப்படிதான் நடக்குது. சரி, வா போலாம். இங்க பாரு, என்ன இருந்தாலும் என்னை விட்டு போக வேண்டாம். நான் அவனை பாத்துக்கிறேன். என்ன நம்புறல நீ? உங்களை மட்டும் நம்புறேன். அது போதுண்டி. உன் மேல எவன் கையும் படாம நான் கூட்டிட்டு போறேன். வா சீக்கிரம். எவன் வரான்னு பாக்குறேன். கவின், பின்னாடி வெளியே போடா, சீக்கிரம் வா. நான் தப்பிச்சுவேன். நீ எதுக்கு வந்த? அண்ணன் எப்படி அப்பப்பா கிங்ஸ் தான் உனக்கு எப்படியாவது ஆபத்து வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்க அனுப்புனா. சரி வா, பின்வாசல ஒரு வழி இருக்குது, போயிடலாம். அப்படின்னா சாணனும் கிங்ஸ் மாட்டிருக்காங்க பட்டானே. முத நீங்க தப்பிச்சு போனாதானே அண்ணனை காப்பாற்ற முடியும். சீக்கிரம் வா. சரி, முன்னாடி நெருப்பு வச்சுட்டானுங்க, பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கானுங்க. நம்ம அதுக்குள்ள பின்வாசலே போயிடணும். சீக்கிரம் வாங்க. அண்ணனுக்கு அவ உன்னை காப்பாத்த சொல்லி அனுப்பியிருக்கா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். சீக்கிரம் வா. நல்ல லெதர் குவாலிட்டியா இருக்கணும். ஓகே சார். எதுக்குங்க இதெல்லாம்? அப்பெல்லாம் நீ மத்தவங்களை பார்த்து எங்க அளவுக்கு வைக்க மாட்டேன். இப்படி ஈஸியா வாங்கிட்டு வருவா. நீ மட்டும் நான் பார்த்துக்கிட்டா இருப்ப. என் பொண்டாட்டி எதையும் பார்த்து எங்கிடக்கூடாது. அதான் அண்ணன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு கூட்டம் வந்தேன். பாரு, பிடிச்சதெல்லாம் வாங்கிக்க. உனக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது. எனக்கு நீங்களே பெரிய சொத்து. இதுல இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் அப்படி என்னைக்குமே மற்றவங்களை பார்த்து ஏங்கினதே கிடையாது. கடவுளுக்கு என்று எவ்வளவு அவ்வளவு பாசம்.
இவ்வளவு லவன பண்ணி எனக்கு கொடுத்துருக்காரு. இதோட இந்த கடைக்கு 3வது ஜோடி வந்தாச்சு. வந்ததெல்லாம் ஒண்ணு போல லவ் பண்றாங்க. ஐ லவ் யூ பொண்டாட்டி. இங்க பாரு, வேண்டான்னு சொல்றது உன் குணம். என் பொண்டாட்டிக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கறது என் கடமை. என் கடமையில இருந்து நான் என்னைக்கு தவற மாட்டேன். என் பொண்டாட்டிக்கு நான் செய்ய வேண்டியதை செய்வேன். எங்க பாரு, எங்க அண்ணன் 2 நாள் மாந்துரைக்கு போறான். எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க. அண்ணங்க இல்லாதனால தைரியமா இருக்கலாம். நீ என்ன பண்ற? இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துருத. அம்மாடியோ, எங்க அம்மா பொண்ணே போட்டுறாங்க. அம்மாடியோ, நானே என் பொண்டாட்டி விட மாட்டேன். 2 நாள் நம்ம வீட்டுல தான் தங்குறேன். பிடிச்ச இடத்துக்கு போறோம். இதை விட்டு எனக்கும் சந்தர்ப்பம் கிடைக்காது. சொன்னா கேளு. அம்மா கேட்டா ஸ்கூல்ல இருந்து பிக்னிக் போறோம்னு சொல்லு. அது எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேண்டாங்க, பயமா இருக்கு. என்ன நீ புருஷனா தானே நினைக்கிறேன்? கொள்ளுவேன். இந்த வாட்டி சந்தேகத்துல கட்டிங்கன்னா இப்பவும் நீங்க என் புருஷன் தான். பரவாயில்லடி. சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழாட்டாலும் இனி நமக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த பிறவில இந்த ஜென்மத்துல நீங்க தான் எனக்கு புருஷன். ஐ லவ் யூ டே. போங்க. இங்க பாரு, இன்னைக்கு அண்ணனும் கிங்ஸும் இங்க இருந்து கிளம்பிடுவாங்க. ஒரு பிரச்சனை இல்லை, வந்துருங்க. சரி. இது நம்ம வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா கவின் பாதுகாப்புக்கு வெளியில போயிடுவான். நம்ம 2 பேர் மட்டும் வீட்டுல இருப்போம். இது தப்பு தண்டா. அது நீ மனசு. கொன்னுவேன். அந்த மாதிரி எதுவும் இருக்க கூடாது. சரி சரி, அது அப்போ சூழ்நிலை பாத்துக்கலாம். இல்ல, நான் வரல. அடி, நான் எதுக்கு உன் விருப்பம் தொட்டிருக்கேன்? அந்த பையன் இருக்கட்டும். அது பயம் இல்லடி, உன் மேல உள்ள மரியாதை. என் பொண்டாட்டி மேல எனக்கு இருக்கிற மரியாதை என் பொண்டாட்டிக்கு தெரியாது. எப்போ அவளை எனக்கு கொடுக்கணும்னு. தேவதடி நீ உண்மையிலேதான் இந்த உலகத்துல இருக்காரேன்னா அது நான் தான் நினைப்பேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம் பாரு. இச்சடி என்ன கொஞ்சம் குள்ளமா போயிட்ட, அதாண்டி அப்பப்போ கொஞ்சம் இடிக்குது. எனக்குள்ள செஞ்சன நீங்க 7 அடி உயரத்துல இருந்துகிட்டு எப்ப பார்த்தாலும் என்னக்குள்ள சொல்றீங்க. சரிடி, நல்ல ஹீல்ஸா வாங்கி போடு. அப்பதான் ஓரளவுக்கு மேட்சா இருக்கு பாத்துக்க. இப்பவும் ஹீல்ஸ் தானே போட்டிருக்க. ஹீல்ஸ் போட்டா உன்னை இப்பயே தூக்கிட்டு போயிடலாம் போல இருக்குடி. சொன்னாலும் சொல்லட்டால இன்னைக்கு நீங்க தான் என்ன தூக்கிட்டு போனோம். நான் நடந்துக்கிட மாட்டேன். ஹீல்ஸ் போட்டு வலிக்குது. அதுக்கடி என் பொண்ணு தூக்கிட்டு போறேன். வா, இப்பவே தூக்கிக்கிட்டேன். இப்ப வேண்டாம், இது கடை. அதுக்கு என்ன, இரு நான் உன்னை தூக்கிக்கிட்டேன். ஐயோ வேண்டாங்க, ஐயோ வேண்டாம், விடுங்க. உண்மையிலே ஹீல்ஸ் போட்டு உனக்கு வலிக்கதான் செய்ய எனக்கு தெரியாது. இரு நான் தூக்கிக்கிட்டேன். எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்ன? உன் சேலைய போட்டுக்கிட்டு தூங்கணும்டி. அட, இப்படி பொரட்டு பயலுக்கு இப்பெல்லாம் ஆசை வருமா? ஊர்ல மட்டும் ரவுடித்தனத்தெல்லாம் பண்ண வேண்டியது, ஆனா என்கிட்ட மட்டும் இப்படி. ஊருக்கே ராஜாவா இருந்தாலும் உனக்கு நான் எனக்கு சொல்ல தெரியல. நான் ஊருக்கே சண்டியத்தனமா இருக்கலாம், ஊருக்கே ரவுடியா இருக்கலாம். ஆனா உன் முன்னாடி நான் ஒண்ணு இல்லை. நிஜமா சொல்றேன்டி, உன் சேலைய போட்டுக்கிட்டு தூங்கணும்னு ஆசையா இருக்கு. அம்மானே வந்துட்டா. அம்மாவை தான் ஒன்ன பாக்குறேன். உன் சேலைய போட்டுக்கிட்டு இருக்க அணைச்சிக்கிட்டு தூங்கணும். தாய் இல்லாம வளர்ந்துருக்கீங்கல்ல, அதான் அப்படி தோணுது. எங்க பாருங்க, சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு தாய்க்கு தாயா இருப்பேன். சரி, என்ன என்னைய பார்த்துக்கிட்டு தோணுங்க. நிஜமா? வீட்டுக்கு போலாம். சரி, இரு கையை மட்டும் கொடுத்துட்டு போலாம். முரட்டு பையலுக்கு ஆசையை பாரு. என்ன நல்லா புரிஞ்சிச்சிருப்பான். என்னமா? சார், ஒரு 25-30 பேர் இருக்கோம் சார். கடை சுத்தி வளைச்சிட்டாங்க சார். கையில பெரிய பெரிய ஆயுதமெல்லாம் வச்சிருக்காங்க சார். பயமா இருக்கு சார். நீங்க வேற கடைக்குள்ள யாரும் இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. முதலாளி கூட கடையில இல்ல, நான் மட்டும் மாட்டிக்கிட்டேன் சார். பயமா இருக்கு சார். பாருமா,
நீ தைரியமா வெளியில போலாம். அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க போட்டுத்தல வந்தது என்னதான். நீ போ, உனக்கு எதுவும் ஆகாது. சார், என் புருஷன் சொன்னா சரியா இருக்கும். நீங்க எந்த கிளம்புமா, உனக்கு எதுவும் ஆகாது. அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. அவங்க எங்கன்னு கேட்பாங்க. உள்ளதான் இருக்காங்கன்னு நீ பாட்டு சொல்லிட்டு வெளியில போயிடு. காட்டி கொடுக்க சொல்லுவீங்களா? என் புருஷன் இருக்காரு, பாத்துக்கிட்டு வருமா? நீ காட்டி கொடுத்துட்டு போ. ம், சரிங்க சார். இயல் கண்டிப்பா பெரிய அண்ணே, கிங்ஸ்னே, கவின் எல்லாருமே மாட்டிருக்காங்கன்னு அர்த்தம். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் உன்னை காப்பாத்தி விடுறேன். உன்னை காப்பாத்தி விட்டாதான் நான் ஏதாவது பண்ண முடியும். இப்பவும் சொல்றேன், என்ன பத்தி கவலைப்படாம நீங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. உனக்கு தெரியாது, அவனுக்கு எப்பவுமே எங்க வீக்னஸ்ல தான் அடிப்பானுங்க. எங்க வீக்னஸ்ல அடிச்சாதானே நாங்க விழுவான். இப்போ அவனுக்கு நல்லா தெரியும் நான் உன் கூட தான் உள்ள இருக்கேன்னு. இப்போ அவனுக்கு குறிப்புள்ள உன் மேலதான் இருக்கும். உன்னைக்கு ஏதாவது பண்ணுனதான் என்னை தோக்கடிக்க முடியும்னு பண்ணுவானுங்க. இங்க பாரு, அங்க என்ன எப்படி அவன் தப்பிக்கணும். நீ தப்பிச்சுட்டேன்னு தெரிஞ்சா மட்டும்தான் என்னால அடுத்து ஏதாவது பண்ண முடியும். நான் என்ன பண்ணணும் மட்டும் சொல்லுங்க. உங்களுக்கு எதுவா? என்னை பத்தி உனக்கு தெரியல. எத்தனை பேர் வந்தாலும் என்னால சமாளிக்க முடியும். என் பயமே இப்ப நீ மட்டும்தான். இப்ப என்ன, நான் இங்க இருந்து தப்பிக்கணும். நான் தப்பிச்சிட்டேன்னு தெரிஞ்சா நீங்க தைரியமா செய்ச்சிருவீங்க, அப்படிதானே? ஆமா. விடுங்க, நான் தப்பிச்சுக்கிறேன். நீங்க முன்னாடி போங்க. இரு, அதை அவனை காப்பாத்தி விட்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். சரி, இங்க வா, வேற ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கலாம். அதான் சுத்தி வளைச்சிட்டானுங்களே, இந்த கூச்சல் போடுறானுங்களே. எப்படி? எங்க என்ன பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க முன்ன போங்க. இல்லடி, அவனுக்கு ஒண்ணு விட மாட்டானுங்க. ஏன்னா எங்க பலனை நீ தான் தெரியுமே. இரு, நான் அதை ஏதாவது யோசிக்கிறேன். சுத்தி ஒரு ஐடியா. இங்க வா. நல்லா விசாரிச்சுட்டேன். இங்க ஒண்ணு இல்ல. அவனுக்கு வச்சிருந்த ஆயுதம் வேற என்ன. நம்மளால யூகிக்க முடியாத ஆயுதத்தை வச்சிருக்கானுங்க. சத்தியமா இங்குள்ளவே இல்லை. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஏதோ ராஜஸ்தான் மாதிரி தெரியுது. அவனுக்கு பாசம் இங்குள்ள பாசம் இல்லை. சரி, கவனமாயிருங்க. இங்குள்ளவன் நேருக்கு நேரம் மோதுவான். இவன் நேருக்கு நேரம் மோதல. ஆளை க்ளோஸ் பண்ணா போதுங்கிற மாதிரியே பண்ணுதாங்க. வெளியில போகும்போது கவனமாவே போ. கிங்ஸ்லியும் அவனுங்க இசையை தான் தேடினானுங்க. என்னன்னு சொல்ல? ஆமாண்ணே, அவனுக்கு தூக்கம் வந்ததே இசையதான். நல்ல நேரம். அண்ணன் புத்திசாலித்தனமா யார் கண்ணிலையும் படாம இசையை கூப்பிட்டு வந்திருக்கான். அதனாலதான் எந்த பிரச்சனையும் வரல. நான் கூட அன்னைக்கு காருக்குள்ள தான் இருக்கான்னு நினைச்சேன். ரொம்ப புத்திசாலித்தனமா செயல்பட்டு அண்ணனுக்கு எப்படி இப்பதான் அண்ணனால எதுவுமே யோசிக்க முடியாது. அப்ப எப்படி அண்ணன் இந்த மாதிரி யோசிச்சா? அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. அண்ணனால எப்படி அப்படி யோசிக்க முடிஞ்சது? இசைக்கே தெரியாது. அவ்வளவு அழகா பொத்தி அழகா காப்பாத்தி கூட்டு வந்திருக்கான். அவங்க நான் வெளியில தான் சமாளிச்சுட்டு இருந்தேன். அவனுக்கு கவனம் காருக்குள்ள போயிடப்படாதுங்கிற நான் ரொம்ப கவனமா தான் இருந்தேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கதான் செஞ்சது. ஏன்னா அவனுக்கு வீசுல வீச்சப்படி அவனுக்கு முழு போக்கஸ் கார் மேலதான் இருந்தது. கொஞ்சம் பதறி தான் போயிட்டேன். நானும் முழு படத்தை காட்டி தான் அவனை வீழ்த்தினேன். அந்த காரை பார்த்தா காருக்குள்ள அண்ணனை காணும். அப்புறம் காருக்குள்ள இருந்து செக் பண்ணி பார்த்தா அண்ணா அழகா தப்பிச்சு போயிருக்கான். ஈஸியா அழகா கூப்பிட்டு வந்திருக்கான். எப்படி நான் எனக்கு எப்படி யோசிக்க முடிஞ்சது? இன்னைக்கு அண்ணன் மட்டும் அவளை கூப்பிட்டு வரலன்னா சத்தியமா அவனுக்கு காரோட வச்சே அன்னைக்கு எதுவும் ஆகலையே. இல்லடா, நான் அவளை சாதுரியமா கடைக்கு மேல கொண்டு போயிட்டேன். அங்கதான் வெளியில போக வழியில வந்தது. சடனா யோசனை வந்துச்சு. ஏசிய ஓப்பன் பண்ணி அதுலயே வெளியில தப்பிக்க வச்சுட்டேன். யாருன்னு அவனுங்க? எனக்கும் சந்தேகமா இருக்குனே. ஒரே ஒரு காரணம் தான் நமக்கு சந்தேகம் வரனே. பல ஒரு காரணம் அவங்களை தள்ளியிருக்கானுங்க. பீகார், ராஜஸ்தான், ஒடிசான்னு பல வேலை. அவனுக்கு எப்படி சண்டை போடணும் கூட தெரியலடா. நம்மளை கொன்னா போதுங்கிற வெறியோட வரானுங்க. கொன்னா போதுங்கிற வெறி வந்துட்டானுங்க. இந்த இசை மாட்டிடுவானு போதறிட்டேன்டா, போதறிட்டேன். கொஞ்ச நேரத்துல ஐயோ கண்ணு முன்னாடி ஒண்ணு நான் இறக்க பார்த்தேன். யார்டானுங்க? எது கூட நம்ம வீட்டு பொண்ணு தூக்கம் வந்தானுங்க? தெரியலண்ணே, விசாரிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கேனே. எவனாவது சிக்கலண்ணா உள்ள போத வஸ்துனே. ஒருத்தரும் கையில சிக்கல. அவனுங்களை பார்த்தா இங்களும் மாதிரி தெரியலையே. ஆமாண்ணே, அதனாலதான் கொஞ்சம் பதட்டமாயி போச்சதே. உங்களுக்கு எதுவும் ஆகலையே? எங்க மேல எவ்வளவு கை வைக்க முடியுமாண்ணே? ஏன்டா அந்த பொண்ணுக்கு ஆபத்து வருது? எடுக்கடா. எங்களுக்கும் குழப்பமா தானே இருக்குது. எங்களுக்கும் புரியல. வந்தவன் நமக்கு எதிரியா? இல்ல, அவன் அழகா சொன்னானே உள்ள இப்ப பொண்ணை தூக்குனே. எதுக்குடா பொண்ணை தூக்கணும்? அவன் நமக்கு வந்தானு எப்படா தெரியும்? ஏன்டா அவனை கொல்ல பாக்குறானுங்க? எதுக்கு? இன்னைக்கு மட்டும் நான் காப்பாத்தாம இருந்திருந்தா, அவனுக்கு கையில சிக்கி இருந்தா, டேய் நம்ம வீட்டு பொண்ணோட நிலைமை எங்க பாரு.
எப்பவும் என் பொண்ணை சுத்தி 3 அடுக்கு பாதுகாப்பு இருக்கணும். கிங்ஸ்லேன் அவ கூட இருப்பேன்னு. என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அண்ணன் பிள்ளையாக நினைக்க ஆரம்பிச்சிட்டா. இங்க பாரு கிங்ஸ்லேன், அவளுக்கு முழு பொறுப்பு நீதான். உன்னால மட்டும் அவளை காப்பாற்ற முடியும். அவளுக்கு ஒண்ணு நான் என்னால தாங்கிக்க முடியல. எனக்கு என்னமோ பண்ணுது, பயமா இருக்குது. அண்ணே இங்க பார், நானா அவளை காப்பாத்த சூழல வந்தா அவளை மட்டும் காப்பாத்து, புரியுதா? அண்ணே எனக்கு என் பொண்ணு தான் உசுரோட இருக்கணும், புரியுதா? அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவளை சாகடிச்சு என்ன பொழைக்க வச்ச நான் உசுரோட இருக்க மாட்டேன். வந்திருக்கவன் எவனும் ஊதி பறக்கடா, அனுப்புனவன் எவனா இருந்தாலும் பரவாயில்ல, அவன் அதுக்கப்புறம் உசுரோட இருக்கக்கூடாது. கண்டுபிடிக்கிறேன்னு எனக்கு என்னமா நம்ம கூட நெருங்கி இருக்கணும்னு தோணுதுடா. என்னென்ன சொல்ற? நீ கோபப்பட மாட்டிய சொல்லுன்னு. ஈஸி அடையதுக்காக யாரோ போட்ட பிளான் மாதிரி இருக்கடா. என்ன சொல்ற? என்ன சொல்லிட்டு இருக்க? அவ என் பொண்ணு உருக்க தெரியுமே, அதனால தான்டா அவளை எதிர்த்துக்கிட்ட முடிவு பண்ணிருக்கானுங்க. தனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாதுன்னா இந்த வேலை. எதை வச்சு நீ இப்படி சொல்ற? இரே அண்ணன் இழிச்சா கரெக்டா இருக்கும். எதை வச்சு என்ன சொல்ற? அவனை முழு போக்கசுமே இசை 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 தாண்டா இருந்தது. நான் சண்டை போடும்போது கூட அவனுக்குள்ள என்ன சாட காட்டுறானுங்கன்னா கண்ணு கத்துமா இருந்தேன். அவனுங்க இசை தூக்கச்சா நான் கேட்டு இருந்தானுங்க. என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எனக்கு இன்னும் ஈஸி அடையதுக்கு யாரோ பண்ண மாதிரி இருக்குடா. சரி அண்ணன் சொன்ன மாதிரி இப்போ ஈஸி கூடியது. இன்னும் விடியல, தூங்கு. நான் பாட்டுல எப்படி இப்படி தூங்குனேன்? அவ்வளோ சரி நினைக்க. எழுப்பி இருக்கலாம்ல. இப்போ நீ எந்திரிச்சு என்ன பண்ண போற? ஆமா மாமாங்க. அண்ணன் இங்கதான் எங்க அனுப்பா. தைரியமா வந்து உட்கார்ந்துருக்கீங்க, அம்மாக்கு பிடிக்காதுல்ல? அண்ணன் தானே உனக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லியிருக்கான். அண்ணன் இப்போ வரமாட்டான், அதான் தைரியமா வந்து உட்காந்து. ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? சும்மாதான் வசதியா இருந்தது, அதான் உட்காந்துருந்தேன். அப்ப தூங்க வேண்டியதானே? நான் தூங்கின உடனே இருப்பாக்கா. ஏன் நினைச்சுன்னு இல்லையா யாரை தூக்கிட்டு போறதுக்கு? ஆமா, அண்ணனுக்கு பொம்மை இல்ல, யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா. சரி போ பாரு. அண்ணன் வந்துட போறான், இது உட்காரு. மாமா வரமாட்டாரு. மாமா வரவான்னு தெரிஞ்சா நீங்க உட்கார்ந்துருப்பீங்களா? நான் பாதுகாக்க தான் உட்காந்துருந்தேன். அதெல்லாம் முடியாது. காருக்குள்ள வச்சு என்ன நினைச்சு அதெல்லாம் பண்ணுனீங்க. அது சும்மா பண்ணேன். அப்ப மட்டும் பயம் இல்லாம பண்ணுனீங்க. இல்ல கொஞ்சம் டயர்டா இருந்துச்சு, அதான். அப்படியா? என்னடி? சரி போ பாரு. உங்களுக்கு தூக்கம் வரனா தூங்குங்க. ஒன்னு யார் பாப்பா? நல்ல சின்ன பிள்ளையா? அம்மா மாமாங்க, நான் மாமா கிட்ட போறேன். இப்பதான் நான் வெளியில போனேன். சரி நான் போய் மாமா பார்த்துட்டு வரேன். சரி பார்த்து போ. சரி சரி பார்த்து போ. பாரு, பின்வாசலுக்கு போறதா இருந்தாலும் என்னை கூப்பிடணும்ல, நீ தனியா போக கூடாது. முன்னாடி மட்டும் போ. முன்னாடி போனா கவி நிப்பான், பெரிய மாமா நிப்பாரு, சரியா? பின்னாடி போறதா என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், புரியுதா? அந்த இடத்த போய் அம்மா அப்பா பார்க்க போறதுனால என்கிட்ட சொல்லிட்டு போ. தெருவு தானே நினைச்சு நீ பாட்டில் ஓடாதே. இப்போ நம்ம வேற வீட்டுல இருக்கோம், தெரியும்ல? எனக்கு தெரியும் இப்படிலாம். நான் அந்த இடத்துக்கு இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அதுக்கெல்லாம் உங்களை கூட்டிட்டு இருக்க முடியும்? நான் இருந்தா நான் வருவேன், இல்லைன்னா கவின் வருவான், சரியா? சரி மறுபடியும் சொல்றேன், தெருவு தானே நம்ம தெருவு தானே ஒத்திரி போய்கிட்டு இருக்காத. சரி சரி, நான் கொஞ்ச நேரம் கண்ணை சேர்ந்து தூங்குறேன், ரொம்ப டயர்டா இருக்குது. ஏன் திடீர்னு? அது ஒண்ணு இல்ல, சும்மாதான். நீ போ போ. சரி. அப்போ பயங்கர ஆசையா இருக்குது. சரி, உயிர் பயத்தை கட்டிட்டானுங்களே, என்ன இப்படி பண்ணிட்டானுங்க. எவனே தெரியலையே, எவன் அனுப்பின ஆளுன்னு தெரியலையே. அண்ணன் மதிய ஈஸியை காப்பாற்றி தூக்கிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சிருந்தா நான் இறங்கி அடிச்சிருப்பேன். என் கவனம் ஃபுல்லா காருக்குள்ள இருந்தனால என்னால சரியா போக்கஸ் பண்ண முடியல. அண்ணன் தப்பிச்சது எப்படி தப்பிச்சிருப்பான்? பெரிய மாமா, பெரிய மாமா எங்க? இது நான் பார்த்துட்டு வரேன். எங்கேயும் போக மாட்டியா? என்னாச்சு எல்லாருக்கும் இன்னைக்கு? அண்ணன் இப்ப வந்துருவான். சரி நான் அந்த வீட்டுக்கு போறேன், சரியா? எந்த இடத்துக்கு போற? பெரிய மாமா பார்க்க போறேன். இரு நான் கூட்டி போறேன். இல்ல மாமா, நான் இப்படி கூட்டி போயிடுவேன். கொன்னுற ஓத்த கடப்பாத. பெரிய மாமா கிட்ட பார்க்க போறேன் சொல்றல. நான் போகல. சரி உள்ள போ. உள்ள போன்னு சொன்னேன்.
எல்லாருக்கும் என்ன ஆச்சுடி? என்னைய ஒரு பக்கம் விட மாட்டேங்காங்க. நான் பெரிய மாமா பார்க்க போறேன். டேய் சாம் அண்ணே கிங்ஸ்ல எங்க ரொம்ப டயர்டா இருக்குண்ணா. டேய் அவன் இன்னைக்கு பயங்கரமா சண்டை போட்டிருக்கான். அவனுக்கு 2-3 நாள் கையை அசைக்க முடியாது. கையில ஏகப்பட்ட அடிபட்டிருக்கு. அவன் ஹாஸ்பிட்டல் வர கூட்டிட்டு போனான். அவன் எங்க இசை ரூமுக்குள்ள போனான். இசை வெளியில வந்தா அவன் உள்ளதான் இருந்தான். அப்படியே தூங்கிட்டானே என்னமோ. புள்ளி எங்க வந்தா உன்னை பார்க்கணும்னா நான் உள்ள போ பிற வந்து கூட்டிட்டு போறேன்னா இங்கதான் நின்னா. புள்ள தேடி போயிட்டான்னு நினைச்ச. அவளை கண்ணு கத்தமா பார்க்க மாட்டேனே. உள்ள போன பார்க்க மாட்டேனே. இன்னைக்கு அதட்டுக்கு அவன் பயப்படுவானே. அதட்டுல மீறி எங்கேயும் போயிருக்க வேண்டாம். இங்க பாரு அவளை அதட்டல கூடாது. அவளை யாரும் அதட்ட கூடாது. புரியுதா? முழுசு அவளை பாதுகாக்கணும். அவளை கண்ணுக்குள்ள வச்சு பார்க்கணும். நான் எப்படி பார்க்கணும் அப்படி எல்லாரும் பார்க்கணும். புரியுதா? சாரி நான் தேடி பார்க்கறேன். கொடுக்க போய் பண்ணுங்க. நான் இவன் தேடி போறேன்னு பொல்லைக்கு எதுவா கூட தெரியும்ல. இல்லைன்னா நான் தேடி போயிட்டேன். நான் இப்பதான் போயிருப்பான். நான் வரேன். ஏன் அந்த வீட்டுல எனக்கு இந்த வீட்டுக்கு போக தெரியாது? சட்டை பிடிச்சலாம் ஒரு இடத்துல கடக்கால அனுப்பாரு. டேய் நீ போடா, நான் போயிடுவேன். அதெல்லாம் போக முடியாது. நீ முன்ன போ. டேய் நான் போயிடுவேன்டா. எப்பா என்னோட உசுரே நீ தான் தெரிஞ்சு போச்சு. நீ முன்ன போ. நான் ஒண்ணும் வரல. நான் இங்கதான் நிக்க. நீ போனாதான் நான் போவேன். சப்பா எங்க அண்ணன் எப்படிப்பா இதை சமாளிக்கான். நான் ஒண்ணும் பின்னால வரல. நீ முன்னாடி போ. அநியாயத்துக்கு இந்த சில்வன் தான் எல்லாருக்கும் பிடிக்குது. பையன் உள்ள பார்வையில எல்லாத்தையும் மயக்க வச்சிருக்கோம் நினைக்கிறேன். நீ முன்ன போ. டேய் கவின் நீ என் கூட வந்தா நான் போக மாட்டேன். டேய் நான் லீதாடா. எனக்கு போக தெரியும். லீதாதா? ஆமா. டேய் நான் பெரிய ரவுடிடா. இப்போ ஒன்னிய பாதுகாக்கணும் நான் தான் பாதுகாக்கணும். ஆமாமா போமா போ. உண்மையில இது செல்லும் போலதான் இருக்குது. போ முன்ன போ. நான் லீதாடா. ஆமாமா நீ லீதாதா. நீ முன்ன போ. எங்க நேர போட்டு கொடுத்துருவா போலுக்க. ஏமா தாயே நீ முன்ன போ. நீ ஒத்தையில எல்லாம் நடக்க கூடாது. நான் நடப்பேனே. கிங்ஸ்ல எங்க? அதுக்கு தூக்கமா வருதா தூங்கிட்டாவே. அதான் பையவுல தனியா சுத்திக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லிட்டு தானே வரணும். நீ எதுக்கு தனியா வந்துட்டு இருக்க? நான் துணைக்கு வருவேன். நீ எங்க போனாலும் துணைக்கு வருவேன். வரக்கூடாது. டேய் நீ ஏன் கூட வந்து எனக்கு அசிங்கம்டா. நான் பெரிய லீதாடா. ஒரு சுண்டிக்க பையல என் பின்னாடி கூட்டி போனா எனக்கு எவ்வளவு கௌரவ குறைச்சலு. ஒண்ணே பாரு வாழ்த்தனம் பண்ணலாம். இவ்வளவு வாழ்த்தனம் பண்ணக்கூடாது. ஓ உன்னை விட நான் சொன்னிக்க பையன். நான் சொன்னிக்க பையன். ஆமாடா கவினே. ஒண்ணே தூக்கிட்டு வர மாட்டேத. ஒழுங்கா வந்துரு. இவெல்லாம் எனக்கு அண்ணியா. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் எனக்கு அண்ணின்னு கூப்பிடவே முடியாது. பொம்மை முடிக்கிறத பாரு. முன்ன போ. இரு நான் போய் பெரிய மாமா கிட்ட சொல்றேன். என்ன நீ ரொம்ப இன்சல்ட் பண்ற. என்ன இன்சல்ட் பண்ணாங்க? நான் பெரிய லீதாடா. ஏன் பின்னாடி எனக்கு பாதுகாப்புக்கு வந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்க? சப்பா தூக்கிட்டு போறேன். ஒழுங்கா வந்துரு. இரு நான் பெரிய மாமா கிட்ட போய் சொல்லுவேன். ஏய் நில்லு ஓடாத நில்லு. அப்பா இவளை நினைக்கிறது பெரும்பாடா இருக்கும் போல. ஏய் நில்லு. சப்பா சில்லு வந்து படுத்துற பாடு. என்ன ஓட்டம் ஓட வைக்கா. ஏய் சில்லு வந்து. சப்பா நீ ஒத்தில போயிட்டு வர. இந்த சில்வன் எங்கட புடிச்சிட்டு வந்த. உள்ள படுத்துற பாடு தாங்க முடியலன்னு நம்ம ரவுடின்னு நமக்கே சந்தேகம் வந்துருவனே. பயவுல அந்த பாடு படுத்துது. நான் சேட்டப்படுதாடா. நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளை இல்லாத குறைய இவன் ஒருத்தையே நிறுத்தி பண்ணிடுவா. அப்ப அந்த தெருல இருந்து நான் வெட்டி கூட்டு வந்திருக்கேனே. நல்ல நேரம் கூட்டு வந்தேன். இல்லைன்னா அன்னைக்கு உண்டு நினைச்சிருப்பான்டா. பையவுல என்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போதே ஓடிட்டாடா. முடியலன்னு எப்பா கிங்ஸனை எப்படிதான் சமாளிக்கணும் எனக்கும் தெரியலன்னு. வெளியே பக்கம் போனா காப்பாத்தி கூட்டு வந்துட்டு நாதான் இப்ப திட்டு நாதான் வாங்குவேன். இப்ப பாரு நான் தான் கூட்டுட்டே வந்தேன். நடத்தி கூட்டு வந்தேன்டா. பிள்ளைய வச்சுட்டு வந்த. நான் வரலனே. சில்வட்டு தானே ஓடி வந்துட்டு. இல்லனே இந்த பொம்மை தான். இவன் தானே ஓடி வந்துட்டா. கீழே வந்துட்டு என்ன பண்றது? பிள்ளைய விரட்டத போத்த உள்ள ஓடி வந்துட்டு மறுபடியும் எனக்கு தான் திட்டு கிடைக்குது. நீங்க பாரு ஓடலாம் இருப்பா. என்னமா என்ன விரட்டு விரட்டிருக்கா மாமா இவன் என்னைய? அப்படியேடா. இல்லனே அவன் பொய்யா சொல்லுதான். நான் லீதாடா. ஒத்தையில போயிடுவேன்னு சொன்னேன். நான் தான் கூட வருவேன்னு என்ன பிடிவாதமா என் பின்னாடி வரான். இந்த லீதாத்தை பத்தி மத்தவங்க என்ன நினைப்பாங்க? சப்பா இங்க வாத்தங்க நீ. சொல்லுங்க மாமா. செல்லு போல இருக்கிற பாரு. இங்க ஓடிலாம் வரக்கூடாது. இந்த ட்ரெஸ் போட்டுட்டு ஓடி வந்து கீழே வந்துட்டேன்னா ஏய் பிள்ளைய வெட்டக்கூடாது. சரிங்கண்ணே. நீங்க பாரு நீ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடாது. ஷார்ட்டா போடு. கீழே வந்துடக்கூடாதுல்ல. இன்னி வை என்னென்ன பாட்டு நம்ம படுத்த போறாலும் தெரியல. ரவுடியானு எனக்கே சந்தேகமா இருக்கு. இது ரவுடி வீடுலாம் இல்லவே இல்லை. அண்ணன் ஒட்டுமொத்த பாசத்தை அவன் மேல கொடுத்துட்டு இருக்கானே. அண்ணன் எவ்வளவு மாறி இருக்கான் தெரியுமாடா. அண்ணே அண்ணன் சண்டை போட்டு தானே தூக்கிட்டு வந்திருக்கான். என்னடா சொல்ற? ஆமாண்ணே
இப்பதான் டேவிட் சிசிடி கேமரா காட்டினா. அட என்னடா சொல்ற? இவன் தூங்கிட்டு இருந்திருக்கான், தோல்ல போட்டு இவன் முடிச்சிடக்கூடாதுன்னு அதையும் பார்த்துக்கிட்டு இப்படி ஃபைட் பண்ணிருக்கான். பழைய ஜானன் என்ன சண்டை போட்டிருக்கானே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, பழைய ஜானன் மாதிரியே சண்டை போட்டிருக்கான். ஆனா இப்போ அவனுக்கு அது ஞாபகத்துல இல்ல. என்ன சொல்ற? ஆமாண்ணே, பழைய ஜானன் மாறி இருக்கான் இவளை காப்பாத்ததுக்காக. அதனாலதான் பையன் வேலைக்கு எனக்கு இப்போ ரொம்ப பாசம் வருது. போற போக்க பார்த்தா பழைய ஜானன் வந்துருவான் போலுக்கு. பழைய ஜானன் என்ன வரணும்னா இவ கூட இருக்கணும்னு. தங்கப்புல இனி மாமா விட்டு நீ எங்கேயும் போக கூடாது. சரிங்க மாமா. என் தங்கப்புல மாமா விட்டு எங்கேயும் போக கூடாது. பார்த்தலானே பாசத்தை.